இருங்க சிஸ்டர். ரொம்ப நன்றி சிஸ்டர். பரவாயில்ல, அதில் என்ன இருக்கு? சிஸ்டர், உங்களை மாதிரி ஸ்லிம்மாக இருக்கணும் தான் எனக்கு ஆசை. வேற என்ன பண்ணுறது, கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஏன் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? வேற என்ன சிஸ்டர் சொல்கிறது, நான் பிறந்ததுலேருந்தே வெயிட்டு ஜாஸ்தி தான். எங்கள் வீட்டில் நான் கடைசி பிள்ளைன்னு எங்கள் அம்மா என்னை ஊட்டி ஊட்டி வளர்த்துட்டாங்க. அதுவும் எனக்கு ஸ்வீட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய ஸ்வீட் சாப்பிடுவேன். அப்போது எனக்கு தெரியல. இப்போது வளர வளர எனக்கு வெயிட் அது ஓவராக இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறமா எங்கள் வீட்டுக்காரோட எப்போவுமே சண்டை தான். குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எத்தனை முறை சொல்லத்து நான் சொல்றது உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா இல்லையா? எத்தனை முறை சொல்றத கேளுங்க. நான் சாப்பிடவே இல்லைங்க. எப்பவுமே இந்த ஆள் ஏதாவது என்னை பற்றி குறை சொல்லிட்டே தான் இருப்பார். வேற வேலையே இல்லை அவருக்கு. ச்சே, எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷமே இந்த சாப்பாடு தான் சிஸ்டர். பாத்தீங்களா சிஸ்டர், நீங்களே சிரிக்கிறீங்க. அதனால தான் எனக்கு வெயிட் ஓவர் ஆயிடுச்சு. ஓஹோ, சரி. இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா, ரொம்ப நாளாகவே எனக்கு மூச்சு வாங்குது சிஸ்டர். படுத்தா தூக்கம் வரல, மூச்சு அடைக்குது. அதனால தான் டாக்டர் பார்க்க வந்திருக்கேன் சிஸ்டர். மிஸ்ஸஸ் எஸ்தர் யாருங்க? உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க. டாக்டர் பேஷண்ட். வாங்கம்மா வாங்கம்மா, உட்காருங்க. சிஸ்டர், அந்த கேஸை போய் பாருங்க. உட்காருங்கம்மா. உங்களுக்கு என்ன தொந்தரவுமா? டாக்டர், எனக்கு ரொம்ப நாளாவே டயர்டாக இருக்குது. நடந்தா மூச்சு வாங்குது டாக்டர். ஒரு 4-5 நாளாவே படுத்து தூங்க முடியல. படுத்து தூங்குனா மூச்சு திணறுது. நைட்ல நிம்மதியாவே தூங்க முடியல டாக்டர். ஓகே ஓகே, உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். உங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான். மூச்சு வாங்குறது, டயர்ட்னஸ், இது எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். பொதுவாக அதிக எடை இருக்கிறவங்களுக்கு அவங்க கழுத்து பகுதியில் கொழுப்பு சேர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க தூங்குறப்போ அது அவங்க மூச்சுக்குள்ளாயவே அடைக்கும். ஸோ இதுதான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிறோம். இதுதான் உங்களுக்கு வந்திருக்குது. இதை கவனிக்கலை இல்லாட்டி இதை சரி பண்ணலை அப்படின்னா உங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷன் கூட பாதிக்கப்படலாம். போக போக நீங்கள் தூங்கும் பொழுது ஒரு மிஷின் வழியாக மூச்சு விடுற மாதிரி தான் இருக்கும். என்ன டாக்டர் சொல்றீங்க? இதுக்கு தீர்வே இல்லையா டாக்டர்? இதுக்கு ஒரே தீர்வு, உங்கள் வெயிட்டை நீங்கள் குறைக்கணும். எப்படி டாக்டர்? ரொம்ப வருஷமா நான் இதே வெயிட்ல தான் இருக்கேன். திடீர்னு வெயிட்டை கம்மி பண்ண சொன்னா எப்படி குறைக்க முடியும்? கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். சொல்லுங்க டாக்டர், என்ன வழி இருக்கு? முதல்ல அதிகமாக இருக்கிற உங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு உடனே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற டெய்லி ஆக்டிவிட்டீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வண்டியில் போகாமல் நடந்து போகலாம். மாடி படிக்கட்டில் ஏறி போகலாம், லிஃப்டில் போகாமல். அப்புறம் வீட்டில் சும்மா உட்காராதீங்க. அப்பப்போ எழும்பி நடந்து வேலை செஞ்சால் உடம்பு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். ஸோ ஒரு மனுஷன் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா 10,000 ஸ்டெப்ஸு ஒரு நாளைக்கு நடந்தாகணும். அப்போ தான் பாடியை நம்ம ஃபிட்டாக வச்சுக்க முடியும். சரிங்களா? 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணுமா டாக்டர்? ஒரே நாளில் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியாது. ஃபஸ்ட்டு டே நீங்கள் எவ்வளவு நடக்கிறீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டிஜிட்டல் வாட்ச் வாங்கிக்கோங்க உங்கள் ஸ்டெப்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எவ்வளவு நடந்தீங்களோ அதிலிருந்து 250 ஸ்டெப்ஸ் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் படிப்படியாக போகிறப்போ ஒரு 1.5 மாசத்துல ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதோட கூட ரொம்ப முக்கியமானது உங்கள் வெயிட் கூடாமல் பார்த்துக்கிறது.
ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டயட் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ லோ கேலரி டயட் எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸை கட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுங்க. தானிய வகைகள் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு சாப்பிடுங்க. இந்த மாவுச்சத்து, கொழுப்பு சத்து டோட்டலாக கட் பண்ணிட்டு புரதச்சத்தை அதிகப்படுத்தணும். நிறைய காய்கறிகள், தானிய வகைகளை எடுத்துக்கோங்க. குறிப்பா நான்வெஜ் பார்த்தோம்னா மட்டன், பீஃப் கண்டிப்பா கட் பண்ணிருங்க. எண்ணெயில பொரிச்சதை சாப்பிடாதீங்க. சாப்பிடுற அளவை குறைச்சுக்கோங்க. சின்ன பிளேட்ல சாப்பிட பழகிக்குங்க. குறிப்பா டிவி பார்த்துட்டே நீங்க சாப்பிடக்கூடாது, சரிங்களா? டாக்டர், எங்க வீட்டுக்கார் கொடுக்கிற டென்ஷன்ல தான் டாக்டர் நான் அதிகமா சாப்பிட்றேன். உங்க டென்ஷனையோ உங்க ஸ்ட்ரெஸ்ஸையோ குறைக்கிறதுக்கு நீங்க அதை சாப்பாடுல காட்ட வேண்டாம். உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க மனசு விட்டு பேசலாம். புக்ஸ் படிக்கலாம், மியூசிக் கேட்கலாம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அப்படியே சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்க வெஜிடபிள்ஸோ இல்லாட்டி ஃப்ரூட் சாலட்ஸோ கண்டிப்பா சாப்பிடலாம், சரிங்களா? ஓகே டாக்டர். இதெல்லாம் நீங்க செய்யும் போதே வீட்ல ஒரு வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் உங்க வெயிட் செக் பண்ணுங்க. உங்க வெயிட் குறையறத பார்த்தா அதுவே உங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும், சரிங்களா? ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சுட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு 3 மாசம் கழிச்சு வந்து உங்களை பார்க்கறேன். நான் எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணிருக்கேன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட், சரிங்களா? தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. அப்பா, குறைஞ்சிருக்கிறோம். எஸ். இந்த கதையில இவங்களுக்கு எடை அதிகமா இருக்கு. அதனால உடல்ல நிறைய பாதிப்புகள் வருது. இவங்க டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் சொன்ன எல்லா அட்வைஸும் ஃபாலோ பண்றாங்க. இதனால அவங்க எடையும் நல்லாவே குறையுது. எடை அதிகமா இருக்கிறது ஒரு வியாதியான்னு கேட்டா ஆமா, அதுவும் ஒரு வியாதி தான். நிறைய பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான வியாதி. இதை தான் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஒபிசிட்டி எதனால வருது, இதனால உடல்ல என்னென்ன பாதிப்புகள் வரலாம், இதை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஸோ இந்த நாளிலும் கூட இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை குறித்து நம்ம பேச வந்திருக்கோம். ஸோ அதுக்குரிய மருத்துவ ஆலோசனையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பிரச்சனையோட என்ன பேருனா ஓவர் வெயிட், அதாவது அதிக எடை உள்ளவர்கள். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 136 மில்லியன் மக்கள் அதிக எடையுடன் இருக்கிறாங்க. அதுலேயும் 73% நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள். ஸோ இந்த நாளிலும் கூட அந்த ஓவர் வெயிட்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்வது, அதிலிருந்து விடுபடுவதற்கான அநேக வழிமுறைகளை நம்மளுக்கு சொல்கிறதுக்காக நம்ம மத்தியில் டாக்டர் நர்மதா வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர் நர்மதா. வணக்கம். ஸோ இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமான பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. ஒபிசிட்டி அப்படின்னா என்ன, அது என்னால் வருது? ஸோ ஓவர் வெயிட்டுக்கும் ஒபிசிட்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஸோ நம்ம பாடியில் இருக்க எக்ஸஸ் ஆன ஃபேட் டெபாசிட்னால தான் நமக்கு ஓவர் வெயிட் ஒரு ஒபிசிட்டி வருது. ஸோ இந்த ஃபேட் டெபாசிட்ஸ் தான் வந்து எனர்ஜி ஸ்டோர்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம செய்யணும்னாலும் நமக்கு எனர்ஜி வேணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம செய்யும்போது நமக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜி நமக்கு ஃபுட்டுலேருந்து தான் கிடைக்கும். எல்லா நேரமும் எனர்ஜி வேணும், ஆனால் நம்ம எல்லா நேரமும் சாப்பிட்டுட்டு இல்லை. ஸோ அதனால நம்ம பாடியில் ஒரு அடாப்டிவ் மெக்கானிசம் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற தேவைப்படுற எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு மீதியான எனர்ஜியை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த ஆதி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பஞ்சம், பட்னி அந்த மாதிரி இருந்த நாட்களில்
இந்த மெக்கானிசம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்போ நான் ஒரு வேளை சாப்பிட்டா கூட அவங்களால ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களால வேலையை பார்த்துட்டு இருக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் நம்ம எல்லா நேரமும் சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஸோ 3 வேளை கம்பல்சரி நம்ம சாப்பிட்றோம், நடுவில் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த எனர்ஜி எல்லாமே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம பாடியில் ஃபேட் ஸ்டோர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால நம்ம அந்த எனர்ஜியும் யூஸ் பண்றது இல்ல. ஸோ அதிக இன்டேக் ஆஃப் ஃபுட் இருக்கு, எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப கம்மியா இருக்கு. இதனாலதான் இந்த நாட்களில் இந்த ஓவர் வெயிட் ஒரு ஒபிசிட்டி நமக்கு அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஓவர் வெயிட் ஒரு ஒபிசிட்டி எதை வச்சு சொல்றோம்னா, நம்ம வெயிட் வச்சு சொல்லுவாங்க. வெயிட்ல வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க, ஹைட் அண்ட் வெயிட் வச்சு. ஸோ இந்த பிஎம்ஐ மோர் தென் 25 இருந்துச்சுன்னா நம்ம ஓவர் வெயிட் சொல்லுவோம். ஓகே. ஸோ இதே மோர் தென் 30 இருந்துச்சுன்னா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சுதான் நம்ம ஓவர் வெயிட் ஒரு ஒபிசிட்டி அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மல் வெயிட்ல இருக்காங்க, ஒரு சில பேர் வந்து ஓவர் வெயிட்டா இருக்காங்க, ஒரு சில பேர் சாப்பிட்றதே இல்லை ஆனாலும் எனக்கு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்? இந்த ஓவர் வெயிட், இந்த ஒபிசிட்டி, இதுக்கு வந்து ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிறைய இன்டேக் எடுத்துட்டு நம்ம எனர்ஜியை யூஸ் பண்ணாமல் நம்ம செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னாலேயே நமக்கு இந்த காலகட்டத்தில் ஓவர் வெயிட் ஒரு ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ பொதுவாகவே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர் அண்ட் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஓவர் வெயிட்டாக இருந்தால் அந்த ஜீன்ஸ் அப்படியே பாஸ் டவுன் ஆகி நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பாடியில் வந்து பிரெயின்ல இருக்க ஹைப்போதலாமஸ் அப்படின்னு ஒரு சென்டர் தான் நமக்கு பசியை உண்டு பண்ணும். ஸோ அது வந்து நம்ம பாடியில இருக்க அந்த ஃபேட் டெபாசிட்ஸை சென்ஸ் பண்ணி நமக்கு வந்து இப்போ எனர்ஜி தேவையா அப்படின்னு சென்ஸ் பண்ணி நமக்கு பசியை உண்டு பண்ணும். அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா அது ஜீன்ஸ் வழியா பாஸ் ஆகி நமக்கு வந்து இந்த ஒபிசிட்டி ஃபெமிலியலா வரலாம். ஸோ இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை அடாப்ட் ஆகி வேற ஒரு ஃபேமிலிக்கு போகுது. அந்த அடாப்ட் பண்ணப்பட்ட அந்த குழந்தையோட ஃபேமிலி வந்து எல்லாருமே ஓவர் வெயிட்டா இருக்காங்க. ஆனால் அடாப்ட் பண்ண அந்த ஃபேமிலி நார்மல் வெயிட்டா இருக்காங்க. இப்போ அந்த குழந்தை வந்து ஓவர் வெயிட்டா தான் வளருது. ஸோ இவங்க மத்தியில் அது வளர்ந்தா கூட அந்த குழந்தைக்குள்ள இருக்க ஜீன்ஸ்ல அந்த ஓவர் வெயிட் ஜீன்ஸ் இருந்தனால இந்த குழந்தை ஓவர் வெயிட்டா இருக்கு. ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாதிரி என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம டயட்ரி பேட்டர்ன், இது ரொம்ப முக்கியம். இப்போ இதே குழந்தை இந்த ஓவர் வெயிட் ஜீன்ஸோட ஏதாவது ஒரு ஏழப்பட்ட வீட்டில் வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஓவர் வெயிட் வராது. ஏன்னா நம்ம என்வாயர்மெண்டல் ஃபேக்டர் நம்ம அதிகமாக சாப்பிட்றதோ ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்னாலே நம்ம புவர் டயட்ரி பேட்டர்ன், அதே மாதிரி எக்ஸசைஸே பண்ணாம இருக்கிறது, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. ஸோ அதிகமாக இப்போ அவுட் சைட் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அவுட் சைட் ஃபுட்னாலே ஃபேட் கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நம்ம அதிகமா ஃபேட் இன்டேக் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆக்டிவிட்டியே பண்ணாம இருக்கனால எனர்ஜியே யூஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால நமக்கு வந்து ஒபிசிட்டி வருது. அதே மாதிரி இன்னும் ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, புவர் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இருந்தாலும் அவங்களுக்கு ஓவர் வெயிட் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சரியான தூக்கம் இல்லை, நார்மலா ஒருத்தங்க 6 to 8 hours தூங்கணும். ஸோ அந்த அளவுக்கு தூங்காம கம்மியா தூங்கும் போதும் நமக்கு வந்து ஓவர் வெயிட் இல்லை ஒபிசிட்டி வருது. அதே மாதிரி இப்ப இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்டு லைஃப் ஸ்டைல், ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும் போது கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்ம பாடியில வந்து அதிகமாகும் போது அது பசியை ரொம்ப தூண்டும். அதே மாதிரி அது ஃபேட்டுக்கான கிரேவிங்கை ரொம்ப அதிகப்படுத்தும். ஸோ இதனால அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஸ்ட்ரெஸ்ல. ஸோ அதனாலயே நமக்கு ஓவர் வெயிட் வருது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ல வந்து நிறைய பேர் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷர் கிடைக்கும். ஏன்னா ஃபுட்டு வந்து ஒரு ப்ளஷர் உண்டு பண்ணும், நம்ம பிரெயின்ல இருக்கிற ஒரு ப்ளஷர் சென்டரை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதனால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது எல்லாமே அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். அதே மாதிரி சில ஹெல்த் கண்டிஷன்னால கூட நமக்கு வந்து ஓவர் வெயிட் வரும். என்னன்னா இப்போ வந்து தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்போ தைராய்டு இருக்கும் போதும் சரி, குஷிங் சிண்ட்ரோம்னு ஒரு வியாதி இருக்கு. ஸோ அதுலயுமே ஓவர் வெயிட் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹெல்த் டிஸார்டர்னால ஓவர் வெயிட் வரும். அதே மாதிரி பிசிஓடி இருக்கிற அந்த பேஷண்ட்ஸுமே வந்து ஓவர் வெயிட்டா இல்லை ஒபீஸா தான் இருப்பாங்க. அதே மாதிரி சில மெடிசின்ஸ் கூட நமக்கு ஓவர் வெயிட் காஸ் பண்ணலாம். மெடிசின்ஸோட சைடு எஃபெக்டா ஓவர் வெயிட் வரலாம். ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ்லாம் எடுத்தா ஓவர் வெயிட் வரும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு ஒபிசிட்டிக்கு இருக்கு.
ஓகே டாக்டர். இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அதிகமான அளவில் வந்து இந்த உடல் பருமனால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது வந்து இந்த ஓவர் வெயிட் ஒபிஸ்னால வந்து சரீரத்தில் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படலாம்? ஸோ நம்ம உடம்புல வந்து இந்த அதிக ஃபேட் டெபாசிட் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். குறிப்பா இந்த வயிற்று சுத்தி இருக்கிற அந்த பகுதியில வயிற்று பகுதியில இருக்கிற ஃபேட் டெபாசிட் அதிகமா இருந்துச்சுன்னா அது இன்னும் அதிக ரிஸ்க் உண்டு பண்ணும். ஸோ இப்போ நம்ம பாடியில இருக்க அந்த ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேட் எல்லாம் பேர்ன் ஆயிருச்சுன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம பாடியில இருக்க இன்சுலினோட ஃபங்க்ஷனை குறைக்கும். ஸோ இதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ இதனாலே டயபெட்டிஸ் வர்றதுக்கான அதிக ரிஸ்க் இருக்கு. அதோட கூட இப்போ ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெருகிற தன்மையும் குறையும். ஸோ அதனாலதான் ஓவர் வெயிட்டா இருக்கவங்களுக்கு பிசிஓடி இருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஓவர் வெயிட்டா இருக்கும் போது எல்லா இடத்துலயும் ஃபேட் டெபாசிட் ஆகுது இல்லையா, அந்த ஃபேட் டெபாசிட் ரத்த குழாயிலையும் போய் டெபாசிட் ஆகும். அப்போ என்ன ஆகும், ரத்த குழாயில அடைப்புகள் வரலாம். ஸோ இதனால ஹார்ட் அட்டாக் இல்ல ஸ்ட்ரோக், பக்கவாதம் இந்த மாதிரி பாதிப்புகள் வரலாம். அதே மாதிரி இந்த ஓவர் வெயிட் வந்து நம்ம லங்ஸ் பிரீதிங்கையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம நெஞ்சு பகுதியில அதிக ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்கும்போது அது நம்ம லங்ஸ் விரிவடையறத தடுக்கும். ஸோ நம்ம ஃப்ரீயா பிரீத் பண்ண முடியாது, லங் காம்ப்ளையன்ஸ் குறையும். ஸோ அதனால அவங்களுக்கு செஸ்ட்ல வந்து எப்பவுமே ஒரு வெயிட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நார்மலா அவங்களால பிரீத் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த அதிக கொழுப்பு எல்லாமே நம்ம தொண்டை பகுதியில போய் சேரும்போது தொண்டை பகுதியில அதிக சாஃப்ட் டிஷ்யூஸ் அதிகமாகும். அப்ப வந்து நம்ம மூச்சு குழாய அது அழுத்தும். ஸோ இதை வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது நார்மலா நம்ம அவங்க இருக்கும்போது நார்மல் டே டு டே லைஃப்ல பெருசா தெரியாது. பட் படுக்கும்போது அவங்க தூங்கும் போதுதான் அதோட எஃபெக்ட் தெரியும். தூங்கும் போது திடீர்னு அந்த மூச்சு குழாய அந்த தசைகள் அழுத்தும் போது அவங்க மூச்சு வாங்கி எந்திரிப்பாங்க. சோ இது வந்து போக போக வந்து உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். அவங்களால மூச்சு விட முடியாம ஒரு மிஷின் வச்சுதான் பிரீத் பண்ற நிலைமை கூட வரலாம். சோ நம்ம வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறவங்களுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் வெயிட் லூஸ் பண்றது மட்டும்தான். ஸோ அவங்க ஒரு 10 kg கிட்ட குறைச்சாலே இதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டா அவங்க பார்க்கலாம். ஸோ இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா ஏன் நம்ம உயிருக்கே ஆபத்துனா இது நம்ம ஆக்சிஜன் கெப்பாசிட்டியே குறைக்குது. ஸோ நம்ம ஆக்சிஜன் நம்ம பிரீத் பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ள போகுது இல்லையா, ஸோ பிரீத் பண்ண முடியலன்னா ஆக்சிஜனை நம்ம பாடியில குறைஞ்சி அவங்களுக்கு ஹைப்போ வென்டிலேஷன் சிண்ட்ரோம் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இது கூட அவங்களுக்கு உண்டாகலாம். ஸோ அதே மாதிரி ஓவர் வெயிட்டா இருக்கும்போது நமக்கு அந்த பித்தப்பை கல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா பித்தப்பை கல் எல்லாமே கொழுப்புனால வர்றதுதான். ஸோ அதனால அவங்களுக்கு பித்தப்பையில கல் வரலாம். அதே மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதிகமா வரலாம். ஏன்னா நம்ம முட்டி எல்லாமே வந்து ரொம்ப வெயிட்டை பேர் பண்ணி அது சீக்கிரமா தேய்மானம் ஆயிடும். ஓவர் வெயிட் அது பேர் பண்ணிட்டே இருக்கு இல்லையா, சோ யங் ஏஜ்லயே அவங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாம் வரலாம். அதே மாதிரி ரொம்ப உயிருக்கே ஆபத்தான ஒரு நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட்னால கேன்சருக்கான ரிஸ்க்கும் அதிகம். சோ நம்ம பாடியில இருக்கிற அந்த ஃபேட் டெபாசிட்ஸ் எல்லாமே ஈஸ்ட்ரோஜனா கன்வெர்ட் ஆகும். சோ அதனால பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகமாகும். அதே மாதிரி ஈசோஃபேகஸ் கேன்சர், கோலன் கேன்சர், லிவர் கேன்சர் இதற்கான வாய்ப்பு எல்லாமே இந்த ஓவர் வெயிட்னால அதிகமாகுது. சோ அது மட்டும் கிடையாது, இந்த ஓவர் வெயிட்னால லிவர் ஃபெயிலியர் கூட வரும். பொதுவா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு தான் லிவர் ஃபெயிலியர் வரும் இல்லையா, பட் இப்போ நம்ம ஃபேட் பாடியில அதிகமா இருக்கும்போது ஃபேட் டெபாசிட்ஸ் அதிகமா இருக்கும்போது லிவர்லயும் அந்த ஃபேட் போய் டெபாசிட் ஆகும். அது லிவருக்கு டாக்ஸிக்கா இருக்கும். ஸோ இதனால கூட லிவர் ஃபெயிலியர் வரலாம். ஸோ இதை வந்து நேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஆல்கஹாலிக் ஸ்டியர்டோ ஹெப்படைட்டிஸ். ஸோ இந்த ஒபிசிட்டினால இவ்வளோ பாதிப்புகள் நம்ம உடம்புல வரலாம். இப்போ விளையாட்டுக்கு வந்து ஒரு ஆசைப்பட்டதை சாப்பிடலாம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு அது ஓவர் வெயிட் ஆகி ஒபிசிட்டி ஆகி அது வந்து சரீரத்தில் இவ்வளோ பெரிய டேமேஜ் எல்லாம் ஏற்படுத்துதுங்கிறது நிஜமாவே ரொம்ப கவலைப்படுற விஷயமா இருக்கு. ஸோ இப்போ ஒரு நபருக்கு வந்து இப்போ ஒபிசிட்டியில இருக்காங்க, ஒரு நபர் வந்து ஓவர் வெயிட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி தன்னை வந்து பாதுகாப்பா வச்சுக்கலாம், அதுல இருந்து நம்ம வெயிட் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியது.
ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் இப்போ நார்மலாக ஓவர் வெயிட் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னா அந்த வெயிட்டை குறைக்க நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நார்மல் பர்சன் வந்து ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும்னா இந்த ஒபிஸாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 60 to 90 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ்னா ஜஸ்ட் வெயிட் லிஃப்டிங் அப்படி பண்ணக்கூடாது. நல்ல பாடி ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஏரோபிக் எக்ஸசைஸ். ஸோ நம்ம பாடியில இருக்க எனர்ஜிலாம் யூஸ் ஆனோம்னா நம்ம நல்லா கை கால் ஆட்டி நல்லா ஃப்ரீயா எக்ஸசைஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸை நம்ம கண்டிப்பா ரெகுலரா பண்ணணும். டெய்லி 1 hour ஆவது பண்ணணும். அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு வெயிட் குறைஞ்சது ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, அப்புறம் திரும்ப வெயிட் அதிகமாயிடும். ரெகுலரா 1 hour ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டினா போய் ஜிம் போய் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. வீட்லயே இருக்கிற டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லயே நம்ம நிறைய வந்து நடக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மாடிப்படி ஏறதுக்கு லிஃப்ட் யூஸ் பண்ணாம நடந்து போகலாம், பக்கத்துல இருக்க கடைக்கு நடந்து போகலாம். வீட்லயே சும்மா உட்காரக்கூடாது. ஒரு 1 hourக்கு மேல நம்ம உட்காரும் போது நமக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்க்கான வாய்ப்புகள் அதிகரிக்குதுன்னு ஆய்வு சொல்லுது. ஸோ 1 hourக்கு மேல நடுவுல நடக்கணும். வீட்டுல உட்காந்தே இல்லாம அடிக்கடி நடக்கிறது, ஏதாவது ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சுட்டே இருக்கிறது ரொம்ப அவசியம். பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது நம்ம குறைஞ்ச வெயிட் வந்து அதிகமாகாம இருக்க டயட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ லோ கேலரி டயட் எடுத்துக்கணும். ஸோ எனர்ஜி கண்டென்ட் அதிகமா இருக்க டயட் எடுத்தா எனர்ஜி வந்து ஃபேட்டா டெபாசிட் ஆகுது இல்லையா. ஸோ எனர்ஜி ரிச் ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கெட், கேக், ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், சீஸ், ரெட் மீட், பொட்டேட்டோ சிப்ஸ், இது எல்லாமே நல்லா எனர்ஜி ரிச் ஃபுட். இதெல்லாம் குறைச்சிட்டு லோ கேலரி டயட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஹோல் கிரெயின்ஸ், நட்ஸ், இதெல்லாம் வந்து லோ கேலரி டயட். லீன் மீட் இதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லோ கேலரி டயட்டே நம்ம டெய்லி எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம டெய்லி ஃபுட்ல கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கணும். ஸோ கார்போஹைட்ரேட், இந்த ரைஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அதிகமா நம்ம சாப்பிடும் போது அந்த எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் எல்லாம் ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியில ஸ்டோர் ஆகும். ஸோ அதுவும் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அதுவும் ஓவர் வெயிட் காஸ் பண்ணும். ஸோ லோ கார்போஹைட்ரேட் ஹை புரோட்டீன் டயட் எடுக்கிறது நல்லது. ஏன்னா புரோட்டீன் வந்து நம்ம பாடியில டைஜஸ்ட் ஆகும்போது நிறைய எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ எனர்ஜி நல்லா கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால வெயிட் லாஸ் ஆகும். ஸோ ஹை புரோட்டீன், லோ கார்போஹைட்ரேட், லோ ஃபேட் டயட்டை நம்ம எடுக்கிறது ரொம்ப அவசியம். இது மட்டும் இல்லாம நமக்கு பிஹேவியர் சேஞ்சஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நமக்குள்ள அந்த உறுதி வரணும், நம்ம வெயிட் குறைக்கணும், நம்ம சாப்பிட்றத குறைக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஸோ அந்த பிஹேவியர் சேஞ்ச் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுல என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற பிளேட் சைஸை குறைச்சிக்கலாம். சின்ன பிளேட்ல சாப்பிடலாம், அப்பனா நம்ம சாப்பிட்ற அந்த அளவும் குறையும். அதே மாதிரி நம்ம டிவி முன்னாடி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பொதுவா டிவி முன்னாடி இல்ல மொபைல் பார்த்துட்டு சாப்பிடும்போது நம்ம நிறைய தெரியாம சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ டிவி முன்னாடி சாப்பிட்றத குறைக்கணும். அதே மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா உடனே போய் சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம். மியூசிக் கேட்கலாம், நமக்கு பிடிச்சது ஏதாவது நம்ம செய்யலாம், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டேஸ்ல எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டு தான் வந்து ஒரு செலிப்ரேஷனா இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க, ட்ரீட் வை சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ட்ரீட் வைன்னு எந்த ஒரு கெட் டுகெதரா இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ அப்படி நம்மளுடைய சமுதாயத்துல இப்படி ஒரு மாற்றம் வந்ததுனால நிறைய அந்த ஓவர் வெயிட் ஒபிசிட்டி அதிகமாயிருக்கு. ஸோ நம்ம கெட் டுகெதர்ல கூட சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது கேம்ஸ் விளையாடலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியா நம்ம செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலே நம்ம மாடிஃபை பண்றது ரொம்ப அவசியம். ஸோ அதே மாதிரி நமக்கு அடிக்கடி பசிச்சா சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் கூட வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த மாதிரி நம்ம சாப்பிடாம ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட், அந்த மாதிரி லோ கேலரி டயட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கிற அந்த அதிக வெயிட் குறையும். ஸோ நம்ம ஓவர் வெயிட் ஆகாமையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து எல்லா வியாதிகளுக்குமே ஏதோ மெடிசன் இருக்கு. ஸோ இந்த ஒபிசிட்டியுமே கூட ஒரு வியாதி தான். இதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கா? அதை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியும் நமக்கு வெயிட் குறையலன்னா நம்ம BMI மோர் தென் 30 இருக்கும்போது சில மெடிசன்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம மூளையில ஆக்ட் பண்ணி நம்ம பசியை குறைக்கும். சில மெடிசன்ஸ் வந்து நம்ம பாடியில இருக்கிற அந்த ஃபேட் அப்சார்ப்ஷனை குறைக்கும். பட் இந்த மெடிசன் எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட் இருக்கு.
ஸோ சில மெடிசன்ஸ்லாம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ சப்போஸ் நம்ம பிஎம்ஐ மோர் தென் 40 இருக்கு, ஸோ மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க, இதனால நிறைய ஹார்ட் ப்ராப்ளம் இப்படிலாம் வருது அப்படின்னா சில சர்ஜரி கூட அட்வைஸ் பண்ணுவாங்க. பேரியாட்ரிக் சர்ஜரி சொல்லுவாங்க. ஸோ பேரியாட்ரிக் சர்ஜரிஸ்னா நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு பண்ற சர்ஜரிஸ் தான் பேரியாட்ரிக் சர்ஜரிஸ். இதுவே 2 வகையா இருக்கு. ரெஸ்ட்ரிக்டிவ் சர்ஜரிஸ், ஸ்மால் அப்சார்ப்டிவ் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்டிவ் சர்ஜரி அப்படின்றது என்னன்னா நம்ம வயிறோட சைஸை குறைப்பாங்க. நம்ம வயிற்றுல ஒரு சில போர்ஷனை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ வயிறு சைஸ் குறையும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்றது குறையும், பசி எல்லாமே குறையும். ஸோ அது ஒன் டைப் ஆஃப் சர்ஜரி. இன்னொன்று வந்து நம்ம சத்துலாம் அப்சர்வ் ஆகிற அந்த குடல் போர்ஷனை கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சாப்பிட்ற அந்த எக்ஸஸான அந்த நியூட்ரிஷன், ஸோ அந்த கார்போஹைட்ரேட் இது எல்லாமே அப்சர்வ் ஆகாது. ஸோ அதனால நமக்கு வெயிட் ஏறாது. ஸோ இந்த 2 வகையான சர்ஜரிஸ் பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கு. ஸோ நம்ம நியூட்ரிஷன்லாம் அப்சர்வ் பண்ண முடியலன்னா நமக்கு நிறைய விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் வரும். ஸோ இந்த சர்ஜரிஸ் பண்ணிக்கிறவங்க லைஃப் லாங் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இதனால நிறைய ரிஸ்க்கும் இருக்கு. பட் அந்த ஒபிசிட்டினால வருகிற அந்த ப்ராப்ளம் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஸோ அந்த ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ வச்சு இந்த மாதிரி சர்ஜரிஸும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரமா எங்க மத்தியில வந்து நீங்க வந்து ஓவர் வெயிட்னா என்ன, ஒபிசிட்டினா என்ன, அதனால சரீரத்துல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் சொல்லிட்டு ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன நேயர்களே, இந்த நாளிலும் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நண்பர்கள் மற்றும் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரவங்க யாருக்காக இருந்தாலும் யாராவது ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரத்தில் ஒரு புதிய மருத்துவ ஆலோசனையோடு கூட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.